லட்சுமி தான் வராங்க. வாங்க வாங்க வாங்க. நான் முதல்ல நாளைக்கு வரதான் லெட்டர் போட்டிருந்தேன். சொந்தக்காரங்க வந்தாங்க, வந்துட்டேன். அவருங்க சந்துரு சந்துரு ஊருக்கு போயிருக்காரு. எப்ப வருவாங்க? உள்ள சித்தப்பா வந்திருக்காரு. யாரு? அவரோட சித்தப்பாவா? யாரோட சித்தப்பா இருந்தா என்னங்க, ஸ்டோர் ரூம் சாவி. கனவு மூடிதான் இருந்துச்சு. ஒரு சந்தேகத்துக்கு திறந்து பார்த்தேன், தவக்குன்னு மூடிட்டேன். ஆமா, நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வந்து வந்து நீங்க விசாரிச்சுட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போய் சிலையை காட்டிட்டு ஓடி வந்துடுறேன். யாரு மணி? என்னமா இது சினிமாவில் வர்ற மாதிரி? யாரு நீ? நான் உங்க பிள்ளை சந்திரோட வைஃப். நீ சந்திரோட மூட்டாட்டியா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வருஷம் ஆச்சு. எங்க கல்யாணம் நடந்தப்போ நீங்க அமெரிக்காவோ எங்கேயோ போயிட்டதா அவர் சொன்னாரு. அமெரிக்காவாவது வேரிக்காவாவது, மேப்ல கூட அமெரிக்கா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. பாருமா, உங்க கல்யாணம் நடந்தது கூட எனக்கு தெரியாது. அப்படியா? எதுக்கு இப்படி சொன்னார்னு புரியலையே. எனக்கு புரியுதுமா. அப்பவே சந்தேகப்பட்டு நான் அவனை கேட்டேன். அவன் என்னன்னா பேய் பிசாசுங்கிறான், புடவைய கொண்டாந்து போட்டுச்சுங்கிறான். இவர் வேலையே இப்படித்தான். வீட்டுக்கு பெரியவரு, நீங்க இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாமா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இதுதான் சந்திரோட குழந்தையா? என்ன அப்படியே உறுத்தி வச்சிருக்கிறேன். அவர் எங்க போயிருக்காரு மாமா? வேலை விஷயமா இன்டர்வியூ வந்திருக்குன்னா போயிருப்பான். இருக்கிற வேலையை விட்டுட்டாரா? வேலை இருந்தாவுல விடுறதுக்கு. வைசாக்ல இருந்து டிரான்ஸ்பரா வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. வைசாக்காவது டிரான்ஸ்பர் ஆகுது. இதுவும் நான் அமெரிக்கா போன சமாச்சாரம் தான். ஏன் இந்த பையன் இப்படி எல்லாம் போய் சொல்றான்? என்னங்க பண்றாரா இல்லையா? என்ன மேனேஜர், இவன் தலைவரை கோவூர்லயும் காணும். இவன் கூட்டிட்டு போறத பார்த்தா அந்த ஆளோட சமாதிக்கே கூட்டிட்டு போடுவான் போல் இருக்கேன். சும்மா இருங்க. இந்த தலைவர் எப்படியா இருப்பாரு? அவர் பேர் என்னையா? பூதலிங்கம். பூதலிங்கமா? அப்ப இப்படி எல்லாம் இருப்பாரு? ஊர் சோத்தத்தினா வேற எப்படி இருப்பான்? எங்கயா இருக்காரு சொல்லியா? என்ன சாராயம் ஊத்திட்டு போறான்? வணக்கம் தலைவரே. தலைவரே தலைவரே, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. தலை மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்னத்தையும் காணோம். அதான் தலைவர். வணக்கம். என்ன அது உடம்பெல்லாம் பிடிச்சு விடுறாங்க? கோயில் சென்னங்கள்ல ஒரே குழப்பம், ஒரு கொலை. என்னது? அது விஷயமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்த விடுங்க, எங்க விஷயம் என்னாச்சு? உங்க பேர் தானே மன்மதன்? எங்க பேர் மன்மதன் இல்ல, என் பேர் மன்மதன். திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோமே. உங்க விஷயம் சின்ன விஷயம், செலவுக்கு ஒரு சின்ன தொகை 5000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. சின்ன தொகையாமே கொடுத்துடலாமா? கொடுத்துடுறாங்க. எப்படியாவது கனவுக்கு நீ தேடி கண்டுபிடிச்சிருங்க. முடிஞ்சிடும். அதோ தாங்க போட்டோ. நல்லாவே இருக்கா? நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும். அப்போ சிஷ்யன் அனுப்புங்க, அந்த 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுறேன். சிஷ்யா கூட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அந்த 5000 சேர்த்து ஒரு 50 ரூபாய் தர, அதை வச்சு ஒரு பொய் பரிசத்தை வாங்கி போட்டுங்க. சிரிச்சா பயமா இருக்கு. வந்துருங்க. லட்சுமி, லட்சுமி. யாரது? சம்மந்தியா? வாங்க 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 சம்மந்தி. முதல்ல நீங்க என்னைய மன்னிக்கணும். அது சரிதாயா, அன்னைக்கு நீங்க வந்திருந்தப்போ நீங்க தான் என் சம்மந்திங்கிறது தெரியாம கொஞ்சம் கத்தி பேசிவிட்டேன். யாரையா சம்பந்தி? யாரையா சம்பந்தி? ஓ, சம்பந்தத்தையே கட் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, என்ன சொல்றீங்க? அந்த வெக்க கேட்ட உங்ககிட்ட எப்படிமா சொல்றது? அப்போ என்கிட்ட சொல்லுங்க. சொல்ல சொல்லு. உனக்கு தான் வெக்கமான எதுவுமே கிடையாது. உன் பிள்ளை சந்திரன் இருக்கானே, அவன் வேற ஒரு பெண்ணோட. மாமா. ஆமாமா, கொஞ்சம் குறை வீட்டு இருக்கான். நீங்க சொல்றது உண்மையா? யாரு? சந்துருவா? இங்க பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு வெக்கமான இல்லாம அங்க வேற ஒரு பெண்ணை அனுப்பிச்சுக்கிட்டு சகிக்கல. பாத்தையா, கண்ணால பார்த்தேன். நீங்க சொல்றது நியாயம் தான். அது உண்மையா இருந்தா உங்க கண்ணு முன்னாலே அவனை புரட்டி எடுத்துறேன். நீங்க பறிச்சுக்கிட்டே இருங்க, நான் சும்மா வரப்போறது இல்ல. நானும் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. லட்சுமி இப்பவே கூட்டிக்கிட்டு போய் பல்லாவரத்துல என் ஃப்ரெண்டு நாராயண வீட்டுல விட்டுறேன். நீ கிளம்புமா? ஆக
சந்துரு தன் மனைவி லட்சுமிக்கு துரோகம் செய்து விட்டதாக சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் லட்சுமிக்கு அவள் குழந்தையை பராமரிக்க வாழ்க்கை பணமாக மாதம் ஒன்றுக்கு 2500 ரூபாய் தர வேண்டும் என்று சிபார்சு செய்கிறேன். சின்ன குழந்தைக்கா 2500 ரூபாய் அநியாயம். யுவர் என் சம்பளமே அவ்வளவுதான். மொத்தத்தையும் அங்க கொடுத்துட்டா என் குடும்பம் பூவாக்கு என்ன செய்யும்? யுவர் லட்சுமி சொல்லுமா ஒரு வார்த்தை அவர்த்த? யுவர் இவனுக்கு ஏழு குடும்பம், சொந்த பொண்டாட்டி நடுத்தருள விட்ட கபாதி. யுவர் அவர் ரீல் விடுறாரு. யுவர் அவர் நம்பாதீங்க. யுவர் ஐ எம் இன் திஸ் கார்னர். சைலாமி, பிரதிவாதியின் நன்மையை உத்தேசித்து 1001 குறைக்கிறேன். இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்க. இன்னும் குறைக்கணுமா? பேரம் பேசத்துக்கு இதுன்னு 3 மார்க் கேட்டா சரி 1000. 1000. லட்சுமி 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 ஐயோ ஐயோ என்ன தம்பி, என்ன விஷயம்? சுமாரியா, என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களா? தம்பி, இப்ப என்ன குடிமூலிக்கு போயிடுச்சு? ஐயோ, உன் பொண்ணு கூட பழகி பழகி உனக்கு சொரண கட்டு போச்சு. ஐயோ, இன்னும் என்னையா குடிமூலிக்கு போகணும்? லட்சுமி தம்பி, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. அப்படியே ஒய்ஃப் பொண்ணு விவாகரத்து பண்ணிட்டான்னு வச்சுக்க, என் பிரச்சனை தீர்ந்தது. உடனே உஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுற. ஏன் கவலைப்படுற? ஒண்ணுமே தெரியாதா? மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போற. நீங்க சொல்றது ஒரு அளவு எனக்கு புரியலையே. எப்படியா புரியும்? நீ இந்த வீட்டை நடத்துற நாடகங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? அனாவசியமா பேசிய கோபத்தை கிளறாத. அவன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. எவ இல்லாம? இப்பதான் 2வதா வேற ஒண்ணு வந்தாச்சே. யாருன்னு சொன்னாதான் புரியும் துறைக்கு. இல்ல 2வதாளா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்னடா நினைச்சுக்கிட்டு தெரியல? எனக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. போனா போகுதுன்னு பார்த்தா அவன் இன்னொரு வீடு ஒண்ணு வச்சிருக்கிறியான. என்னடா நினைச்சுக்கிட்டு தெரியல? ஐயோ, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னாலேயே மான மரியாதை எல்லாம் போச்சுடா. சம்பந்தி வந்திருந்தார், நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு போறார். சம்பந்தி வந்தாரா? உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒண்ணு வர்ற போது எங்களுக்கு சம்பந்தின்னு வரக்கூடாதுங்களா? கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ராஸ்கல் ஒரே வீடு எடுத்து பல்ல கழிச்சு போடுவான். ஆமா சித்தப்பா, இந்த மெட்ராஸ் வெயில் உங்களுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. மூளை ஏதோ சுலுக்கிச்சா? என்ன கிண்டலா பண்ற? மரியாதையா போய் சம்பந்தி காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் கொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு வந்து வீடு வாசல்ல இருந்தா போச்சு. இல்ல என் சொத்தை எல்லாம் என் மருமக பேருக்கு என்ன மாதிரியே பிறந்திருக்கிற என் பேரன் பேரனுக்கு எழுதி வச்சிருவேன். அப்புறம் நீ தெருவுல துந்தனாவை தூக்கிக்கிட்டு தீர கருணாகரனை பாட வேண்டியதான். ஞாபகம் வச்சுக்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. பொண்டாட்டி எங்கேருந்து வருவா? பல்லாவரத்துல இருந்து வருவா. போய் கூட்டி வர. சித்தப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். இப்பவாவது சொல்றா, திருட்டு போயல. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணேன். ஒரு ஏடியை கிடிச்சு மண்டைய பொழத்துருவேன். பிராமிஸ் மட்டும் தான் பண்ணேன். அதுக்கு அவன் குழந்தையோட வந்து நிக்கிற. குழந்தையா? என்னது? உங்க சித்தப்பாவா இருந்தாலும் சரி, பெரியப்பாவா இருந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இப்பயே போய் நடந்ததெல்லாம் உங்க சித்தப்பாட சொல்லிடுறேன். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க. என் முடிவை நான் மாத்திக்க தயாரில்ல. போய. சரி, இப்ப போய் சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுமா? இன்னொரு விஷயம், உங்க வைஃப் அங்க இல்ல. அவங்க மாமா வந்து அவங்கள பல்லாவரமா எங்க கூட்டு போயிட்டாரு. அட பாவி, என் குடும்பத்தையே கலைச்சிட்டியடா. லட்சுமி, எங்க சித்தப்பா உங்க வைஃப் என் வைஃப் நினைச்சுக்கிட்டு இருக்கா சார். என்னது? லட்சுமி ஓ வைஃபா அப்படின்னு அவர் சொல்றாரு சார். உங்க பேரும் சந்துரு, என் பேரும் சந்துரு. இதுலதான் வந்த குழப்பமே. உங்க வைஃப் உங்க குழந்தையும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே வரவான்னு எவத்த கட்டி சொல்றாரு சார் அவரு. நீ எக்காடு கட்டு போயா. படுபாவி படுபாவி. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? சந்திர சார் கைக்கு பேண்டேஜ் கட்டிருக்கேனே. இங்க இருக்கிற குழப்பத்துக்கு நீ ஒத்திதான் பாக்கி. அண்ணம் இல்லையே. ஏமாந்துட்டீங்களா? ராஜி, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன சொல்லு? எங்க அப்பா தான் அழகா உஷான்னு பேர் வச்சிருக்காங்களே, நீங்க ராஜின்னு கூப்பிடணும். இந்த உஷாங்கிற பேர் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த ராஜிங்கிற பேர் மேல எனக்கு பயங்கரமான கிக்கு. நான் உன்னை ராஜின்னே கூப்பிடுறேனே. தட்ஸ் மை லவ் நேம். ஓகே,
ஆமா இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? அமாவாசை. உன் மூஞ்சி இன்னைக்கு அமாவாசை, உன் மண்டை இருட்டாயிடுச்சு. திரும்ப. மாட்டேன். என் கண்ணு இல்ல, திரும்பமா. கண்ண முடிக்க. கண்ணத்தர. இது எதுக்கு? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். I love you very much,